வணக்கம். வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 21. இந்த அத்தியாயத்துல நாம பாரியும் கபிலரும் நீலனுடைய குலத்தை பற்றியும் அவனுடைய மூதாதையர் பற்றியும் பேசும் உரையாடலை பார்க்க போகிறோம். பிறகு நீலன் மயிலாவின் காதல் நெருக்கம் பார்க்க போகிறோம். அசுனமா பறவையின் அதிசய இயல்பு என்ன என்பதை இதுல சொல்லியிருக்காரு ஆசிரியர் சு வெங்கடேசன். அதையும் நாம என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் கலப்பை செய்ய பயன்படும் மரங்களை பத்தியும் நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அத்தியாயத்துக்குள்ள போகலாம். இரவில் ஏற்பட்ட மனக்கலக்கம் பகல் முழுவதும் பரவி கிடந்தது. பாரி தனது அறைக்கு வரும் வரை கபிலர் செயலற்றே கிடந்தார். பாரிதான் அவரை அழைத்துச் சென்று உணவு அருந்த வைத்தான். பிறகு இருவரும் தேரேறி பாழியூருக்கு செல்லும் பாதையில் சென்றனர். கபிலர் எதுவும் கேட்காமல் வந்து கொண்டிருந்தார். புன்னை மர அடிவாரத்தில் தேரை நிறுத்தச் சொன்னான் பாரி. வளவன் குதிரைகளின் கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான். இருவரும் இறங்கி காட்டுக்குள் நடந்தனர். பரம்பில் காலடி எடுத்து வைத்த கணத்திலிருந்து நீலனோடு பயணிக்கிறேன். தன்னை பற்றி ஒரு சொல் கூட அவன் சொல்லவில்லை என்றார் கபிலர். பாரி அமைதியாக கேட்டுக்கொண்டு வந்தான். சட்டென நினைவு வந்தவுடன் இல்லை இல்லை என தான் சொன்ன சொல்லை மறுத்த கபிலர், வேட்டுவன் பாறையில் வரும்போது அவனது குலப்பாடல் பற்றி அவன் சொல்ல வந்தான். அது இருக்கட்டும் என அதை புறம் தள்ளிவிட்டேன். எனது அந்த கொடும் செயலுக்கு என்ன தண்டனை வேணாலும் தரலாம் என்றார். பரம்பில் தண்டனை கிடையாது. பாரியின் சொல் குற்ற உணர்வில் இருந்து வியப்பின் பரப்புக்கு தூக்கி வந்தது கபிலரை. வழக்கம் போல் சொல்லால் தாக்குண்ட புலவன் மறு சொல்லின்றி பாரியின் குரலுக்காக காத்திருந்தான். பாரி சொன்னான், ஒரு வகையில் அதுதான் கொடும் தண்டனை. கபிலர் மெல்ல தலையசைத்து தனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ஏற்றார். இவர்கள் பேசிக்கொண்டு நடந்த அதே பொழுதில் எவ்வியூரின் தென்புற காட்டில் மருத மர அடிவாரம் ஒன்றில் மயிலாவின் மடியில் தலை சாய்த்து கிடந்தான் நீலன். இரவில் எருமையின் தலையை வெட்டி பொங்கும் குருதியோடு நீலன் ஆடிய ஆட்டத்தை பார்த்தவர்கள் இன்னும் நடுக்கம் மீளாமல் தான் இருக்கின்றனர். தான் பார்த்து அறியாத நீலனை நேற்றுதான் கண்டுணர்ந்தாள் மயிலா. தனது மடியில் தலை சாய்த்து கிடக்கும் அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முதல் முறையாக கொற்றவை கூத்துக்கு இப்போதுதான் வந்திருக்கிறாள். நீலனோடு இருவார காலம் எவ்வியூரில் மகிழ்ந்திருக்கலாம் என்பதற்காகத்தான் வந்தாள். ஆனால் வைகையில் ஓடிய குருதி அவனது உடலில் தேங்கி கிடக்கிறது என்பது இங்கு வந்த பிறகுதான் அவளுக்கு தெரியும். வாளோடும் வலியோடும் ஒட்டி பிறந்த ஒருவன் அவள் மடிமீது தலை வைத்து துயில்கிறான். இரவில் நீலன் ஆடியது ஆட்டம் அல்ல, ஓர் போர்க்களத்தின் இறுதி பாய்ச்சல். வெட்டிய காட்டு எருமையின் குருதியை உடல் முழுவதும் பூசியபடி நிலமதிர ஆடினான். நிலத்தில் பட்டும் வானில் சுழன்றும் திரிந்த நீலனின் கால் அசைவுகளுக்கு ஈடு கொடுக்க முயன்று திம் 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 என பறையை கொட்டிய பாணர்களின் கைகள் நொந்ததுதான் மிச்சம். அவனது காலடி அசைவுகளுக்கு பறையொலியால் இறுதி வரை ஈடு கொடுக்க இயலவில்லை. பறை அடிக்கும் கோள்கள் நார் நாராக பிரிந்தன. கிணைப்பறையின் கண் கிழிந்த பிறகும் நீலனின் ஆட்டம் நிற்கவில்லை. கூட்டத்தின் குலவை ஒளி மலையெங்கும் எதிரொலித்த ஒரு கணத்தில் உடலின் ஆவேசம் உச்சம் அடைந்து மயக்க நிலை கொண்டான் நீலன். அவன் சரிந்து விழப் போகிறான் என யூகித்த பாரி தன் இருக்கையை விட்டு எழுந்து அவனை நோக்கி ஓடினான். ஆவேசத்தோடு நிலத்தை சுற்றிய வேகத்தில் ஒடிந்த கொம்பு போல் சரிந்தான் நீலன். சரியும் அவனது உடல் மண்ணை தொடும் முன் தாங்கி பிடித்தன குலநாகினியின் கரங்கள். உக்கிரம் ஏறிய குலநாகினி நீலனை இரு கைகள் ஏந்தி எதிர்களமாடினாள். போர்க்களத்தில் சினம் கொண்டு ஆடும் கொற்றவையின் ஆட்டம் அது. தாவர வேர்கள் உடலெல்லாம் சரசரக்க, கூகை குஞ்சுகள் எங்கும் சிதறி விழ நாகப்பச்சை நாயகி வேளிர் குல நாகினி நீலனை ஏந்தி களம் முழுவதும் வலம் வந்தாள். குலவை ஒளிகளும் பறை ஒளியும் விண்ணை முட்டின. ஆடுகளம் ஆவேசத்தால் குலுங்கியது. நாகினியின் முன் மண்டியிட்டு இரு கைகள் ஏந்தி நின்றான் பாரி. கண்களில் இருந்து நீர் சரிவதைப் போல அவளது கரங்களில் இருந்து சரிந்த நீலனை தாங்கின பாரியின் கரங்கள். அந்த உடல்தான் தளர்ந்து மயிலாவின் மடியில் சாய்ந்து கிடக்கிறது. அவளால் அவனை தொட முடியவில்லை. காதல் கொண்டு நெருங்க முடியாத ஒரு மானுடனை என்ன செய்வது என தெரியாமல் அவள் திகைத்து கிடந்தாள். பெரும் வனத்தை சிறு பூ ஒன்று காதல் கொள்வதைப் போல் அவளுக்கு தோன்றியது.
திகைப்பில் இருந்து மீள முடியாமல் தான் இருவரும் நடந்தனர். ஆனால் எந்த ஓர் உரையாடலை நடத்தினாலும் அது மேலும் திகைப்பை கூட்டவே செய்யும் என்பது இருவருக்கும் தெரியும். ஏனென்றால் அகுதையின் குலக்கதை இந்த மண்ணில் எல்லோரும் அறிந்ததே. எல்லோரும் அறிந்த கதையை அறிஞர்கள் இன்னும் அடியாழத்தில் இருந்து அள்ளித் தருவர். கபிலரின் சொற்கேட்க ஆவலோடு இருந்தான் பாரி. கபிலர் சொன்னார், மருத நிலத்தில் ஒரு பறவை இருந்தது. அதன் பெயர் அசுனமா. இசைக்கு மயங்கும் பறவை அது. கூடல் வாசிகள் வைகை கரையில் அமர்ந்து மாலை பொழுதில் சிறு யாழ் மீட்டி மகிழ்ந்திருப்பர். அசுனமா சிற்றொலி எழுப்பியபடி நாணல்களுக்குள் இருந்து ஒவ்வொன்றாக பறந்து வரும். யாழ் இசைக்கப்பட்டு கொண்டே இருக்க இசைப்பவனை சுற்றி அசுனமா வந்து இறங்கும். கொன்றை மரக்கிளையால் செய்யப்பட்ட யாழையே கூடல்வாசிகள் மீட்டுவர். அசுனமா கொன்றை மரத்தில் மட்டுமே அடையக்கூடிய பறவை. யாழின் இசை செவியிலும் கொன்றையின் வாசனை நாசியிலும் ஏற அசுனமா கிறங்கி இந்த இடத்திலேயே அடைய தவிக்கும். நேரம் ஆக ஆக அது இசைப்பவனை நெருங்கும். பின்னர் அவன் மேலே ஏறத் தொடங்கும். அவனது தோல், கால், கை என எங்கும் சிற்றீசல் போல மொய்க்கத் தொடங்கும். மயங்கிய அசுனமா இசைப்பவனோடு கொஞ்சும். தனது சிறு அலகால் அவனது கூந்தலை கோதும். மலரின் இதழ் விரிவதற்காக அவற்றுக்கு எதிரே பறந்தபடியே காத்திருக்கும் தேனீக்கள் போல இசைப்பவனின் இமைக்கு நேரே இறக்கைகளை அசைத்தபடி அது தள்ளாடி தள்ளாடி மிதக்கும். இசைப்பவன் அதை கண்டு சிரித்து கொண்டே யாழ் மீட்டுவான். அந்த சிரிப்பை தனது அலகால் கொத்த அவனது இதழை முட்டும். அதன் கொஞ்சலில் இருந்து விடுபட முடியா இசைஞ்சன் இரவு எல்லாம் யாழ் மீட்டி கிடப்பான் என சொல்லும் போதே கபிலரின் குரல் உடையத் தொடங்கியது. கூடல்வாசிகளுக்கு அசுனமாதான் குலப்பறவை. இசை கேட்டு தலையாட்டும் அசுனமா இன்று இந்த நில உலகில் எங்கும் இல்லை. அந்த பறவை இனம் எங்கே போனது, எப்படி அழிந்தது என யாருக்கும் தெரியவில்லை. குட்டூர் முடவனார் ஒரு கவிதை பாடினார். அகுதையின் குலம் அழிந்த மறுநாள் யாழ் நரம்பில் வந்து மோதி மோதி தங்களின் கழுத்தை அறுத்து கொண்டு அசுனமாக்களும் அழிந்தன என்று. விரல்களால் அவனது தலைமுடியை மெல்லக் கோதினாள். ஆற்றல் இன்றி அயர்ந்து கிடந்த நீலன் கண்விழிக்க முயன்றான். அவன் கன்னம் தொட்டு தூங்குமாறு இமை மூடினாள். அவனுக்குள் இரவின் ஆவேசம் மேலே எழும்பியபடியே இருந்தது. கிணைப்பாணனின் குரல் செவிப்பறைக்குள் மீண்டும் மீண்டும் வந்து மோதியது. நினைவுகள் அவனது கழுத்தை நெரித்தன. எல்லாவற்றையும் சட்டென மறுத்து கண் விழித்தான். அவள் சற்றே அச்சம் கொண்டாள். அவளது விரல்கள் கன்னம் தொட அஞ்சின. அவன் கழுத்தை தூக்கி எழ முயலும் போது அவள் நெஞ்சில் கை வைத்து அழுத்தி அவனை படுக்கச் செய்தாள். அவன் மனம் இரவிலிருந்து மீள முயன்றது. அவள் விரல்களால் அவனது உடல் முகர்ந்து வெளிவர வழி அமைத்துக் கொண்டிருந்தாள். பாரி கேட்டான், கூடல்வாசிகளுக்கு மட்டும் உழவு சிறப்பாக வசப்பட்டது எப்படி? எல்லோரும் காட்டை அழித்து விளைநிலமாக்கிய போது காட்டை அறிந்து கொண்டு நிலத்தை விளைய வைத்தவர்கள் அவர்கள். ஆர்வத்தோடு பாரி வினவினான், எப்படி? பன்றி அகழ்ந்த நிலத்தில் பயிர் நட்ட மலை அனுபவம்தான். சமதளத்தில் பயிர் நடுமுன் மண்ணை ஏற்கொண்டு கிளறச் சொல்லியது. பன்றியின் முன் உதடு பூமியின் தன்மையை உணரும். அதுபோல பூமியை உணரவும் அதை கிழித்து இறங்கும் மரத்தை உணரவும் முயன்றனர் கூடல்வாசிகள். வண்டல் மண்ணுக்கு, இறுகிய மண்ணுக்கு, இளமண்ணுக்கு என உழு படைகளை வகைப்படுத்தி உருவாக்கினர். தாலி மரமும் வேளா மரமும் வெக்காலி மரமும் கொண்டு கலப்பைகள் செய்து மண்ணின் தன்மைக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்தினர். உழு மரங்கள் மண்ணுக்கேற்ற ஆழம் கொண்டு உழுதன. எல்லோரும் நிலத்தை உழ வேண்டும் என அறிந்திருந்தனர். ஆனால் உழும் நிலத்தை உணர வேண்டும் என்று அறிந்தவர்கள் அவர்களே. உணர முடியா இடத்தில் கிடந்த நீலனை உணரத் தலைப்பட்டால் மயிலா. இடது கையால் கழுத்தோடு அணைத்து அவனை தூக்கினாள். அவனது முகம் முழுவதும் அவளது கூந்தல் உழுது இறங்கியது. மேல் உதடு கிளறி உள்ளிறங்க துடித்தன அவளது இதழ்கள். ஆனால் அவன் சோர்வில் இருந்து விடுபடாமல் இருந்தான். மூடி வைத்திருந்த சிறு களையத்தை எடுத்து அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அவன் கைகள் மிகவும் துவண்டிருந்தன. அவளது வலது கை களையத்தை தாங்கியிருக்க அவன் குடித்தான். நினைவுகளை உதிர்த்துவிட்டு வெளிவர துடிக்கும் அவனது வேட்கை கண்களில் தெரிந்தது. நீராகாரம் உள்ளுக்குள் இறங்கி மயக்கம் கலைக்கத் தொடங்கியது. நீலன் நினைவின் ஆழத்தில் இருந்து மேலேறி அவளது மார்பின் சரிவுக்கு வந்து சேர்ந்தான். நன்றி.
இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஏன் பிடிச்சிருக்கு? என்னெல்லாம் இதில் பிடிச்சிருக்கு என்பதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற அத்தியாயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணும், கேட்கணும்னா நம்ம சேனலில் வேல்பாரி என்ற பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா அத்தியாயங்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.